கண்களை மூடி கர்த்தர் நமக்கு தரப்போகிற வார்த்தைகளுக்காக அவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, சுத்தத்தின்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பரிசுத்தமாகும்படி பலப்படும்படி நீ தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். வேளையிலுமாய் பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து வார்த்தைகளின் மேன்மையினால் எங்களோடு கூட இடைபெட செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளில் இருக்கிற ஜீவன், இந்த வார்த்தைகளில் இருக்கிற வல்லமை, இந்த வார்த்தைகளில் வெளிப்படுகிற பரிசுத்தம் என் சன்னங்களை அப்படியே உயிர்ப்பிக்கட்டும். ஒவ்வொருவரையும் அவர்களுக்குரிய ஸ்தானத்தில் நிறுத்தட்டும். அப்படியே செய்து மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம 5வது கேட்டான த டங் கேட், குப்பைமேட்டு வாசல். குப்பைமேட்டு வாசலை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. நெகேமியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மகானத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதுக்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டான். ஆமென். பாருங்க, என்னென்ன வாசல் பலவீனமாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஆவியானவர் தாழ்பாள்களையும் பூட்டுகளையும் கதவுகளையும் போட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆமென். அது ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. இந்த டங்கேட் என்று சொல்லும் பொழுது this speaks of the works of the flesh. Amen. This speaks of the works of the flesh. மாம்சத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பள்ளத்தாக்கின் வாசலை பார்த்தோம். த வேலி கேட் தாழ்மையை குறிக்கிறது என்று பார்த்தோம். ஆமென். ஷீப் கேட் அது நம்முடைய ரட்சிப்பை குறிக்கிறதாக பார்த்தோம். இப்படி ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியாக அந்த ஆவிக்குரிய அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் மீன். ஆமென். அப்போ இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அது வந்து மாம்சத்தை குறிக்கிறது. டங் கேட். டங் மீன்ஸ் கேபேஜ், அதாவது ரப்பிஷ், குப்பைகள், குப்பையை தட்டுற இடம், குப்பையை போடுற இடம். வேஸ்டேஜஸ், இந்த வேஸ்டேஜஸ், சானிட்டரி வேஸ்டேஜஸ், என்னென்ன வேஸ்டேஜெலாம் தூக்கி போடுற இடம், ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். நான் வேதம் சொல்லுகிறது, சோத்திரம், இந்த டங்கேட் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா சிலோவாமுக்கு பக்கத்தில் இருக்கு. சிலோவாம்னா அனுப்பப்பட்டவர். சிலோவாம் குளம் யோவானில் நம்ம பார்க்குறோம்ல, குருடனை கொண்டு போய் கர்த்தர் சிலோவாமில் போய் கழுவு அப்படின்னு சொல்கிற இடம். மேன், அது வந்து இட் வாஸ் மெயின் எக்ஸிட், அதாவது டு வேலி ஆஃப் ஹின்னோன் பள்ளத்தாக்குக்கு வெளியில் இருக்கிறது. அதனுடைய வெளியில் அதனுடைய வெளிப்பகுதியில் அந்த இன்னோம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு இருக்கு. அமேன். அது கரைகளை தான் இருக்கிறது தான் அந்த டங்கேட். அமேன். The word Hekena means hell. Hekena, not Shekinah, Hekena. Hekena G-E-H-E-N-N-A. The valley of Hinnom பள்ளத்தாக்கு. இந்த இன்னோம் பள்ளத்தாக்கை குறித்து நீங்கள் பார்க்கணுன்னா, அமேன், சோத்ரம், இந்த இன்னோம் பள்ளத்தாக்கு அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா, அமேன், ஆண்டவர் ஒரு இடத்த பைபிளில் மென்ஷன் பண்ணுறார். நீங்கள் மத்தேயு எழுதின மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே உங்கள் புழு சாகாமலும் உங்கள் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த இடம் தான் அந்த ஹெக்கினா, நரகம், ஹெல். அங்கே உங்கள் புழு சாகாமலும் உங்கள் அக்கினி அவியாமலும். நரகத்துக்கு மேல் பகுதியில் இருக்கிறது டாட்ரஸ், பாதாளம். அதற்கு மேலே பல லேயர்ஸ், பல அடுக்குகள் உண்டு. நம்ம அது முந்தைய தியானித்திருக்கிறோம். பல பகுதிகள் உண்டு. ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு ஒரு இடம் உண்டு. அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடம் உண்டு. ஆமென். யோனா புஸ்தகத்தில் யோனா சொல்வதை போல பாதாள பரியந்தமும் இறங்கினேன்,
பர்வதங்கள் பரியந்தமும் இறங்கினேன் என்று சொல்கிறான்ல, அந்த அந்த பகுதிகளுக்கெல்லாம் பாட்டம் ஆஃப் ஹெல், பாட்டம் பிட், கடைசி ஆழம், அதில் தான் ஹெக்கெனா, ஹெக்கெனான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெல், அந்த நரகத்தின் காரியங்கள், வாசல்கள் அங்கே தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் வாசிங்க, இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தம் பார்த்ததாக மனாசே ராஜாவை குறித்து அங்கே போடப்பட்டிருக்குது. வாசிங்க. அவன் இன்னொன் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாலு நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான். போதும். நீங்க 2 ராஜாக்கள்ல கூட 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோசியா ராஜா அவை எல்லாவற்றையும் அகற்றி போட்டதாக நாம் பார்க்கிறோம். த டங் கேட் நியர் பார்த்தது போல ஹெக்கெனா. ஆமென், சோத்ரம். அதுக்கு அருகில் இருக்கிற எல்லாத்தையும் குப்பை மேட்டு வாசல் என்று சொல்லும் பொழுது மற்ற வாசல்களை விட பொருத்தமற்ற உண்டாய் அது தோன்றும். என்னடா குப்பை மேட்டு வாசல், பள்ளத்தாக்கு வாசல், ஆட்டு வாசல், இன்னும் ஊருணி வாசல் இல்லையா, இப்படி பல வாசல்கள் இருக்கிறது. இந்த வாசல் குப்பை மேட்டு வாசல் சொல்லும்போது அது மற்ற வாசல்களுடைய அது பொருத்தமற்றதாக தோன்றினாலும் எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதற்கு அந்த வாசல் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். தள்ளப்பட்டு போன கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறும், பார்க்கக்கூடிய கண்களுக்கு இது ஆச்சரியம். ஆமென். வேதம் சொல்கிறது இந்த நகரம் நமக்கு உணர்த்துவது நம்முடைய ஜீவியத்தில் தேவையற்ற குப்பைகள் எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதை காண்பிக்கிறது. நம்ம ஜீவியத்தில் இந்த ஆண்டு கடைசியில் இருக்கிறோம். தேவையற்ற குப்பை, தேவையற்ற ரப்பிஷ். ஆமென். பவுல் சொல்றார்ல, கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எவ்வளவு சகலவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று கருதுகிறேன். பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்வதை போல சகலவற்றையும் குப்பை, சகலவற்றையும் நஷ்டம் என்று கருது. அது என்னதெல்லாம் அதுக்கு மேல் வசனம் 7 காரியங்களை குறித்து பவுல் சொல்கிறார். ஆல் ஆர் ப்ரௌட்ஸ், ஆல் ஆர் அமேன் ரப்பிஷஸ், குப்பையாய் காணப்படுகிற ஒன்று. பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 3:7 மன்னிக்கவும் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. லாபம்னு நம்ம எதெல்லாம் வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? டங்கு, குப்பை. பவுல் அது குறித்து சொல்லும்போது அதனுடைய 5-6 வசனங்களில் அது என்னங்கிறத சொல்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 5-6 வசனங்களில் வருகிறது. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்தன், பக்தி வேதாக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இல்லையா? ஆமென். அத்தனை காரியங்களை சொல்லுகிறான். ஓகே, அது எல்லாத்தையும் தூக்கி அந்த 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 லேபிளில், அந்த பேரில் இருந்த சவுல் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஸோ தேஸ் ஆர் ஃப்ளஷஸ். மேலே நீங்கள் படித்த அத்தனை காரியம் என்னதுதான்? ஃப்ளஷ். எப்போ நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரீங்களோ அப்போ உங்களுக்கு பழைய சுவாபம், பழைய காரியங்கள் உங்களுக்கு எப்படி தான் தோன்றும்? குப்பையாக தான் தோன்றும். ஒருவேளை வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க, என்ன இது வீடு ஒரே குப்பையாக இருக்குது. ஆமென். சில வேளைகளில் உடனே பெருக்கணும்னு தோணும், உடனே பெருக்கிடுவோம். சில வேளைகளில் பார்த்தா சில தாய்மார்கள், சகோதரிமார்கள் இப்போதான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் நேரம் அப்படியே ஆகட்டும், அப்படியே அதையே பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஆமென். எப்போ அதை பெருக்கி அந்த இடம் க்ளீன் ஆனாதான் ஆமென் பிரைஸ் காட் அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடு. ஆமென். சோத்திரம். பிரைஸ் காட். போகட்டும். அப்போது வேதம் சொல்வதை போல 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த. So flesh and blood. ஆமென். சிலோவாம் பக்கத்தில் என்னது? டங்கேட். அது பக்கத்தில் என்னது? ஹெக்கேனா. பாருங்க எவ்வளவு அருமையா வருது பாருங்க. ஆமென். பிரைஸ் காட். ஸ்பிரிட், ஃப்ளஷ், ரிசல்ட் ஹெக்கேனா. ஃப்ளஷ்னுடைய ரிசல்ட் மாம்சத்தின் முடிவு மரணம். ஆமென். எஸ், போகட்டும். வேதம் சொல்வதை போல let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. Amen. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசிகள் எல்லாம் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவுள். அது ஒரு 6 காரியங்களை குறித்து கர்த்தரத்தில் சொல்லுகிறார். அதில் 6 காரியங்கள் தூக்கி போட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு முந்தின அதிகாரத்திலே அதை பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்திலே நம்ம இதை தியானித்திருக்கிறோம் ஏற்கனவே. இருந்தாலும் சபையில் தேவநாமம் மகிமைப்படும்படியாக பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது 14ல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட இணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அப்ப this is flesh and spirit. நல்லா கவனிக்கணும். குப்பைமேடு ஃப்ளஷ் எதை குறிக்குதுன்னு பார்த்தோம். டங்கேட், குப்பை தூக்கி போட வேண்டியது. பழைய கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சு போடாம இன்னும் நீங்க புதிய மனுஷனுக்குள்ள வரவே முடியாது. புதிய மனுஷனுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல், ஓல்டு ஃப்ளஷ், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களை ஃப்ரீயா நடக்க விடாது. ஸ்பிரிச்சுவல்ல ஃப்ரீயா நடக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதான். ஆமென். ஹல்லேலூயா. all things must pass away. நம்மிடத்துல இருந்து கடந்து போய் தான் ஆகும். நம்ம வீடு குப்பையா இருக்கிறது விரும்பவே கூடாது. அப்படிதானா? ஸ்தோத்திரம். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். ஆமென். அதே போல தான் அப்ப வேதம் சொல்வதை போல ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, be not unequally yoked with unbelievers. Amen. Be not unequally yoked. ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கும் பொழுது எஸ், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? டார்க் லைட், ஃப்ளஷ் ஸ்பிரிட், ரைச்சஸ்னஸ் அன்ரைச்சஸ்னஸ், நீதி அநீதி. ஆமென். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. ஆமென். அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? பாருங்க, ஃப்ளஷ் ஸ்பிரிட். தேவனுடைய ஆலயத்துக்கும் ஸ்பிரிட். யூ ஆர் த ஸ்பிரிட், யூ ஆர் த சர்ச் ஆஃப் காட். தேவனுடைய ஆலயம். ஸோ விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? அடுத்தது என்னது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் ஜனமாக இருப்பார்கள் என்று என் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அப்போ 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினால் நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போங்கள். ஆமென். Come out from among them. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, அவர்கள் நடுவில்னா come out from your flesh. The mingling. ஸ்பிரிச்சுவலோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப 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 ஒரு மோசமான ஒரு ஜீவி என்ன தெரியுமா? டபுள் செயில். 2 படகுல சவாரி செய்கிறது தான் டபுள் செயில். 2 போட்ஸ், 2 படகுல சவாரி செய்கிறது சான்ஸே கிடையாது. ஒன்று ஃப்ளஷ், ஒன்று ஸ்பிரிட். ஆமென். எதையாவது ஒன்று தான் நீ போக முடியும். பழைய ஏற்பாட்டிலே எலியா சொல்கிறான், 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறது என்ன.
டபுள் மைண்ட். டபுள் மைண்ட் எதை குறிக்குது? ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட். எஸ். அப்போ அது 17ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். ஓகே, அது வரைக்கும் ஓகே, ரைட். நான் வரேன். அடுத்தது பாருங்க, be separate from them, come out from among them. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்படுவாங்க, பிரிந்து போங்க. நெக்ஸ்ட் ஒன், மூன்றாவதாக ஒரு காரியம் செய்கிறது. முதல்ல நடுவிலிருந்து என்ன செய்? வெளியில வா. come out. amen. come out from your old life. அதிலிருந்து வா. amen. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். எழுந்து தாப்பனத்துக்கு போவேன்னு சொல்லும்போது அவன் எங்க இருந்தான்? பந்திகளுக்குள்ள இருந்து அந்த தாட்ஸ் வந்த உடனே அவன் அங்கிருந்து எழுந்தான். ஸ்தோத்திரம். நம்பர் 1. செகண்ட் திங் என்னது? மூவ் ஃப்ரம், அவே ஃப்ரம். அதிலிருந்து. ஆமென். 17க்குள்ள இத்தனை காரியம் இருக்கிறது, இன்னொன்றும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்வதை போல கம் அவுட் ஃப்ரம் அமாங் them. அது வேண்டாம். அந்த காரியம் எனக்கு வேண்டாம். இந்த பிக் லைஃப் எனக்கு வேண்டாம். பண்டி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மீண்டும் 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 அதுக்குள்ளேயே நான் போய் பிறக்கிறது வேண்டாம். பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய காரியம், இதுக்காக எவ்வளோ வாட்டி ஜெபம் பண்ணியாச்சு. மீண்டும் மீண்டும் எனக்கு தெரியுது, இட்ஸ் அ ஃப்ளஷ். இதுக்குள்ளே போனால் எனக்கு என்ன பாடுபடுத்தணும் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆமென், அதிலிருந்து வெளியே வராமல் நான் இருப்போமானால் இட்ஸ் வெரி டேஞ்சர். அப்போ அடுத்ததாக அதே 17 என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். புறப்பட்டு பிரிந்து போங்கள். be separate from them. be separate. அந்த நாள் முதல் கொண்டு be separate. ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. அந்த நாள்ல இருந்து நான் பிரிஞ்சு இருக்கிறேன், இனி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அப்படி நீ ஆட்டோமேட்டிக்காக பிரிந்து போகும்போது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். cleanse self of all filthiness of the flesh and spirit. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி, இந்த மாம்சத்தின் காரியங்கள், ஒன்று ஒன்றாய் உன்னை உறுத்துகிற காரியங்கள், ஒன்று ஒன்றாக உன்னை குற்றப்படுத்துகிற காரியங்கள், ஒன்று ஒன்றாக உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள். ஐயோ இந்த குப்பை இன்னும் கிடக்க, இன்னும் இருக்க, பார்க்க ஒரு மாதிரி இருக்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். சோ இதுதான் அந்த அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. ஆமென். அப்படி சுத்திகரிக்கும் போது all things are possible. நீங்க பார்த்தீங்கன்னா மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் 19 21 வசனங்கள் வரை பார்க்கும் பொழுது அங்க வாசிங்களேன். அது அவன் இருதயத்தில் போகாமல், அவன் இருதயத்திற்குள் போகாமல் வயிற்றிலே போகிறது. What is that? The blessings are the pure word. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நல்ல ஆசீர்வாதங்கள், வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இருதயத்துக்குள்ள போக மாட்டேது? ஆவிக்குள்ள வர்றோம், அபிஷேகத்தில் நிரம்புறோம், எல்லாம் செய்கிறோம், வெறும் டங்ஸோட போயிடுது. இருதயத்தில் தங்கணும். கடந்த நாள் மாலையில் கூட்டத்தில் அதான் வார்த்தை, இருதயத்தில் தங்கணும். ஆமென். இன்னைக்கு காலையில் கூட எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சகோதரர் பேசும்போது அவர் என்ற இடத்துல கேட்ட ஒரு வார்த்தை, ஆமென், ஏன் பாஸ்டர் இயேசுவை போல ஜீவிக்க முடியாதா? அவர் அடிக்கடி அப்படி கேட்பார், இயேசுவை போல ஜீவிக்க முடியாதா? இயேசு ஜீவித்த மாதிரி நம்ம ஜீவிக்க முடியாதா? நான் சொன்னேன், இயேசு 100க்கு 100. நீங்களும் நானும் பிசாசு அப்படி ஒரு தந்திரத்தை கொண்டுருவான். நீ இயேசுவை போல ஜீவிக்க முடியாது, நீ இருக்காத, நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ பேசாமல். அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தா ஏறக்குறைய அவர் அப்படி ஒரு எதுக்கு பாஸ்டர் சபைக்கு போகிறோம் அப்படி போயிடுறாரு. அப்படி போகுது அந்த ரூட். சொன்ன இல்லை சகோதரன், நல்ல ஒரு அருமையான சகோதரன். ஆனாலும் கூட பாருங்க, அந்த கலைந்து போடுகிற காரியங்களை குறித்து இஸ் ட்ரைங் டு ரிமூவ். எஸ், இஸ் ட்ரைங் டு, எஸ்
அந்த ப்ராசஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறார், அதை செய்யணும்னு பிரியப்படுறார். அவரே சொல்றார். ஆனாலும் கூட ஆமென், அதில் ஒரு குற்ற உணர்வை பிசாசு கொண்டு வரும். அது குற்ற உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். அப்போ அது இருதயத்தில் தங்குமானால் நீங்கள் அதை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் அது எங்கே போகுது? நேரா வயிற்றிலே போய் அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். Yes, and go it out into the trough, purging all meats. Amen. ஸ்தோத்திரம். கிரீக்ல aphetron, APHEDRON, place for bodily waste. The dung one, the places of dung. Amen. Place for bodily waste. Amen. ஸ்தோத்திரம். அப்போ அடுத்த வசனத்தை படிங்க. மார்க். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டு. அவையெல்லாம் எங்க போயிடணும்? வேஸ்டேஜ் போயிடணும். அதோடு கூட இருந்ததுன்னா தீட்டு தான் படுத்தும். The old things are passed away. பழையனெல்லாம் ஒளிந்து போயிடும். இந்த ஆண்டு கடைசியில் என்னென்ன டஞ்சன், என்னென்ன குப்பை, என்னென்ன வேஸ்டேஜ், என்னென்ன கேர்பேஜ், ரிமூவ் ஆல் ஃபில்த்தினஸ். ஆமென். அதை வச்சுக்கிட்டு நீ புதிய ஆண்டுக்குள்ளே போகவே முடியாது. போனால் நியூ பிளஸிங் வராது. இதுதான் சிம்பிள் காரியம். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் இன்னும் லேபிள்ல இருக்காங்க. ஏன் அவங்களால முடியலை? இட்ஸ் த ரீசன். பழைய காரியத்திலிருந்து ஒன்னையும் தூக்கி போட மனசு இல்லை. ஆனால் என்னைய கர்த்தர் மாற்றணும், எனக்கு ஆசீர்வாதம் வரணும். அது எப்படி வரும்? கர்த்தர்ட்ட கேட்டால் கர்த்தர் என்ன சொல்வார்? என்கிட்ட முறையிடுகிறது என்ன? ஆல்ரெடி ஐ கிவன் யூ, நான் உன்னிடத்தில் கொடுத்தாச்சு. த நாலேஜ், த விஸ்டம், த வேர்ட் எல்லாத்தையும் உனக்கு தந்துட்டார். எப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள போனியோ அப்பவே உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. ஆமென். திருப்பி நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ பிராக்டிகல்ல இருக்க. இப்போ இட்ஸ் தி எண்ட். உனக்கு எடுக்க வேண்டிய போர்ஷன் எடுத்தாச்சு, லெசன் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்படித்தானா? ஃபைனல் இயருக்கு அப்படித்தானம்மா? மீண்டும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்களா? நோ 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 நோ. போடப்பட்ட அஸ்திபாரத்தை மீண்டும் 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 போட்டுகிட்டே இருப்பாங்களா? கிடையாது. பாசவே முடிஞ்சது. கண்டினியூ. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க 21 வரைக்கும் வாசிங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். ஆமென். பெருமைக்கு கூடயே என்ன வருது? மதிகேடு எதிரையா உள்ள மாட்டிக்கிறது. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்குது. பாஸ்டர், எத்தனை பேர் சொல்றதை கேட்கிறோம்? மதிகேடு எப்படி வருது? அது ப்ரௌட். அதுதான் பவுல் அங்கே தூக்கி போட்டார் எல்லாத்தையும். அப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? கடைசியில் அழுகி நாற்றம். ஸ்தோத்திரம். எஸ், த டங்கே. Praise God. அப்போ இதெல்லாம் மிங்கிலிங். ஆமென். ஸ்தோத்திரம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசிப்பீங்களா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எஸ், திஸ் இஸ் ஃப்ரம் ரெவலேஷன். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எஸ், ஆல்ரெடி உனக்கு எல்லாம் வெளிப்படுத்தியாச்சு. அதான் நான் சொன்னேன். ஆமென். இப்போ நீ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்க. ப்ராக்டிக்கல், ஷோ யுவர் ப்ராக்டிக்கல். ஆமென். உன்னை நீ ப்ராக்டிக்கலாக காமிக்க வேண்டிய நாட்கள். உனக்கு வெளிப்படுத்தாதது ஒன்றுமே எல்லாம் வெளிப்படுத்திட்டார்.
2 தீமோத்தேயு 3:16-17 இருக்குல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் இன் ஸ்பிரிட் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கபடியாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எந்த நற்கிரியைகளையும் செய்ய பிராக்டிக்கல். எஸ். அப்போ எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆமென். போக்கு சொல்ல இடமே கிடையாது. நமக்கு சபைக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே கிடையாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளின் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். எஸ் எஸ் எஸ். அப்படி ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானது நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். இன்சல்டிங் அனாயிண்டிங். ஆமென். ஆவியில் இருந்து கொண்டே நீ மாம்சத்தை இச்சித்து 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 இல்லை அது தூக்கி போட முடியாமல் இருந்தானா யூ ஆர் இன்சல்டிங் அனாயிண்டிங். எஸ், இட்ஸ் a very 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 dangerous one. ஆமென். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? போக 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 எப்படி ஆகுது? தேவனே அவர்களை என்ன செய்யறாராம்? கேடான சிந்தை, the wrong thoughts, the ugly thoughts. தேவன் செய்வாரா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், எஸ், அதுதான் சொல்றது, டோன்ட் பிளேம் இன் ஸ்பிரிச்சுவல். நீ கண்ணாடி மாளிகையில் இருக்கிறீங்க. யூ ஆர் த டிரான்ஸ்பரண்ட் லைஃப். பிசாசும் பார்க்க முடியும், தேவதூதர்களும் பார்க்க முடியும், எல்லாரும் உங்களை பார்க்க முடியும். கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்தானா ஒரு தப்பு செய்ய முடியுமா? ஏதாவது நம்ம அசைஞ்சால் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். கையை தூக்குனா தெரியும், காலை தூக்குனா தெரியும், சிரிச்சா தெரியும், அழுதா தெரியும், எல்லாம் தெரியும். அதான் சொல்லுவாங்க, கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லெறியாதம்பாங்க. சொல்லுவாங்கல்ல, என்ன யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஸோ கேர்ஃபுல். அப்போ அப்படியாக அவர்கள் சகலவித அநியாயத்திலும் வேசித்தனத்திலும் துரோகத்திலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பயங்கரமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். பாருங்க, அப்படியே வருது. இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை, ஐயோ நான் இல்லை. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத. இதுக்கு நோ ஏஜ் பார். ஆமென். சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கிடையாது. உங்கள் வயது சென்ற வயதான தாய் தகப்பன்மாரை நீங்கள் அசட்டை பண்ணாலே தேவன் உங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் அம்மா 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 அப்பா அப்பா அப்பான்னு ஓடி போனவங்க இப்போ எப்பா எப்பா எப்பான்னு ஓடி போகிறீங்க. எப்பா பாப்பா இது வேண்டாம்பா எங்களுக்கு. நீ எங்கே இருக்கா? கேடான சிந்தையில் இருக்கா. கேர்ஃபுல். நோ. வாசிங்க. உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகளுமாய் ஸ்வாப அன்பு இல்லாதவர்களுமாய். பார்த்தீங்களா எங்க வந்துடுச்சு? ஸ்வாப அன்பு.
அவர் ஜஸ்ட் மேனுக்கு இருக்க வேண்டிய அன்பு, ஸ்வாப அன்பு, ஸ்வாப அன்பு. சபைக்குன்னா அவருக்கு ஒரு அன்பு இருக்கு, அந்த அன்பு இருக்கணும். இயேசுவின் பிள்ளைன்னா அந்த இயேசுவின் பிள்ளைக்கு ஒரு அன்பு இருக்கு, அந்த அன்பு இருக்கணும். அந்த ஸ்வாபம், தெய்வீக ஸ்வாபம், அந்த ஸ்வாபத்துக்குரிய அன்பு. ஆமென். இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். போகட்டும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்ய சொல்றாரு? இப்படி செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்பதை என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார். எங்க போய் எப்படி முடிக்கிறார் பாருங்க. இது நான் செய்யலை, ஆனால் செய்கிறவங்களை பிரியப்படுத்துகிறேன்னு சொன்னாலே முடிஞ்சது. கோட்டா இஸ் ஓவர். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. தேவ பிள்ளையே, ஆமென். டங்கேட், போட வேண்டியதை போட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 11 வசனங்கள் வரை சொன்ன அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். பாத்தீங்களா? மாம்சத்திலும் ஆவியிலும் the mingling உண்டான அசுசி நீங்க நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். அந்த பூரணம் வந்தாதான் அடுத்த பிளேஸ்க்குள்ள போக முடியும். உங்களுக்குள்ள ஒரு பூரணத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். பூரணம் எடுத்துக்கொள்ளப்படுற பூரணம் இல்லை. நீங்கள் வேலையிலே பாருங்களேன், உங்களை ஒரு வேலையில் சேர்த்தா அந்த வேலையிலேருந்து அடுத்த ப்ரமோஷன் வர்றதுக்கு ஒரு பூரணத்தை எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? பூரணம் ஒன்றும் இல்லை, வந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ப்ரமோஷன் வருமா? வராது. ஒரு பூரணம் வரணும், ஒரு ஃபுல்ஃபில், ஒரு திருப்தி. வேலை செய்கிற நமக்கும் திருப்தி, ஊழியம் செய்தால் ஒரு திருப்தி. எஸ், ஆமென். ஹல்லேலூயா. எஜமானுடைய அந்த ஊழியத்தை சந்தோஷமாக நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் இடறினேன், கொஞ்சம் இந்த ஆண்டில் போராட்டம் வந்தது அப்படின்னு நம்ம நிதானித்து எதில் சரி செய்து ஆண்டவரே மீண்டும் ஒப்புரவாகிறேன், மீண்டும் தூக்கி போட வேண்டியதை போட்டுறேன், மீண்டும் சரி செய்ய வேண்டியதை சரி செஞ்சிடுறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ கேட்டு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் தருவார், நிச்சயமாக தருவார். ஆமென். க்ளோரி. அதில் சந்தேகமே இல்லை. இப்போ வேதம் சொல்வதை போல கலாத்தியர் புஸ்தகத்தில் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வாசிங்க. இங்கே ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஆமென். ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 5 வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரை வாசிக்கும் போது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அதான் சொன்ன, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினா பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினா தரித்து போடுன்றார். அதுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர் அந்த வார்த்தை. பூமியிலே தகாதவைகளை உண்டு பண்ணுகிற உன் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினை வரும். முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள்
எஸ், இப்பொழுதோ இப்பொழுதோ கோபமும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன் சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எஸ் எஸ், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் என்ன செய்திருக்கிறோம்? எஸ், இப்போ நமக்குள்ள இருக்கிறது புதிய மனுஷன், the new life, not old life, new one, the new one. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ பிரைஸ் காட், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராட தான் செய்யும். கலாத்தியால நீங்கள் 5:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 15, 16, 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் என்ன செய்யும்? எஸ், இந்த வசனத்தைப்படி பார்க்கும்போது the spirit enable us to overcome the flesh. ஆமென். மாம்சம் தான் வெளியரங்கமாக இருக்கு. ஆமென், மாம்சம் தான் வெளியரங்கமாக இருக்கு. வேதத்தில் பார்க்கும் பொழுது உதாரணமாக ஒரு ஆடை எடுத்துங்க, ஷீப். ஆமென், இட்ஸ் அ க்ளீன் அனிமல். அது சுத்தமானது. ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆடு எப்படி சுத்தமான ஒரு பிராணி தான் இல்லையா? ஆமென். அது ஒரு நாளும் குப்பையவோ அசுத்தத்தையோ சாப்பிடாது. ஆனால் பன்றி பார்த்துருக்கீங்களா? பன்றி அப்படி அல்ல. என்னதான் நீங்கள் கழுவி 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 கொண்டு வந்து அதான் சொல்லி போட்டாலும் அது மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த ஸ்மெல் வந்த உடனே அங்கே தான் ஓடும். என்னதான் நீங்கள் அதுக்கு கேரட் நான் பார்த்துருக்குறேன், அந்த ஃபார்ம்லலாம் பார்த்துருக்குறேன். அது அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். அந்த கூண்டை விட்டு வெளியில் போச்சு. ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்வதை போல, ஆமென், 2 பேதுருவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 19 to 22 வசனங்கள் வரை. வேகமாக வாசிங்களேன், சீக்கிரம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். சரியா படிங்க. தாங்களே எஸ், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. ஒருவன் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, இந்த வசனத்தை மறக்க கூடாது. அதற்கு அவன் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறான்? அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். எந்த நேரத்திலும் அதுக்கு அடிமைப்படுத்த பிசாசால முடியும். கேர்ஃபுல். ஸோ நீ தான் மாம்சத்திலும் இருக்கிற ஆவியில் இருக்கிற அசுசி என்னன்னு பார்த்து, நான் சொன்னது போல அந்த யோக்குக்குள்ளே நீ போகாத, கட்டுக்குள்ளே போகாத. கம் அவுட் ஃப்ரம் தெம். ஆமென், ஸ்தோத்திரம். பி செப்பரேட் ஃப்ரம் தெம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:14 படிச்சிங்கல்ல, ஸ்தோத்திரம். நல்ல வீட்டை போய் தியானிங்க. அடுத்தது பாருங்க, கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமை, அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு எப்படி இருக்குமாம்? நலமாக இருக்கும். ஆமென். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி. பார்த்தீங்களா எங்க கொண்டு போய் எப்படி பேதுரு எடுத்திருக்கார் பாருங்க. நாய் தான் கக்கினதை திங்கவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அதுதான் ஒன்ஸ் ஃப்ளஷ்ல இருந்து வெளியில் வந்துட்டா வந்தது தான். நீங்கள் நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பார்த்துருக்குறோம். பெருமழை பெய்து அனைத்தையும் அது என்ன செய்தது? தேவனுடைய கோபாக்கினை அழித்து போடும்போது, after the rain ceased and the ark settled, அங்கே the Mount Ararat. The Mount Ararat means the Holy One. பரிசுத்தம் உள்ளது என்ற அர்த்தம் அராரத் மலை. எஸ், ஆதியாகமம் 8:4 இருக்கிறது. ஆமென். நோவா என்ன செய்தான்? அதிலிருந்து அந்த பிளேஸ் ஆஃப் அரரத், நல்லா கவனிக்கணும்,
the seized place. ரசிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்துட்டார். சபைக்குள்ள வந்தாச்சு, ஆவிக்குரிய இடத்துக்கு வந்தாச்சு. the top of hill. ஆமென். அங்கிருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? சகலவற்றையும் கற்றுக்கொள்கிறோம், ஆயத்தம் பண்ணினவைகளை பார்க்கிறோம், கேட்கிறோம், அவைகளை கண்டு உணர்கிறோம். த டிரான்ஸ்ஃபார்மேஷன், சேஞ்ச் வித்தின் எல்லாம் பார்த்தோம்ல. அங்கே தான் எல்லாத்தையும் நம்ம, ஏன்னா திஸ் எண்டு அதான் சொன்னேன், வந்தாச்சு. ஆமென். ஆஃப்டர் செயிலிங் ஆஃப்டர் டிஸ்டர்ப் எல்லாத்தையும் தாண்டி எங்கே வந்தாச்சு? இப்போ மேலே வந்தாச்சு, அரராத்து வந்தாச்சு, அதோட சீஸ்ட். ஆமென். அங்கே நிற்கப்பட்டிருக்கிற இடம் பாருங்க. அங்கிருந்து வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அதனுடைய 8ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிங்க வேகமா. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னல்களை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது என்ன செய்தது? பூமியின் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. போகலும் வருதுமா. பார்த்தீங்களா? இது இன்னைக்கு நடக்குது. இது இன்னைக்கு நடக்குது. Noah released a raven which never came back. in middle என்ன நடந்தது? ஏன் ஒரேடியா சபையிலேருந்து நிறைய பேர் வெளியில் போகிறாங்க? நான் சொன்ன போல இந்த குவாரண்டைனுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். ஏன் அது வரைக்கும் என்ன தான் இருந்தாங்க? ஷண்டிங், போக்கும் வரத்தும், லைக் அ ரேவன், காகத்தை போல வெளியில் கொத்திட்டு 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 வர்றது, மாம்சத்தை கொத்திட்டு கொத்திட்டு உள்ளே வந்துடுறது. ஆமென். இங்கே இல்லை, நிறைய இடத்துல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஆமென். மறைமுகமான காரியம், மறைமுகமான பாவம், மறைமுகமான காரியங்கள். சோத்திரம். மாம்சம் கொஞ்சம் அப்படி பங்கு இருக்கு. தியேட்டர், சினிமா தியேட்டர், அந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு. ஆமென். யூ ஆர் தி ரேவன். ஆமென். ஆமென். க்ளோரி. என்னது? பப்பு, நொப்பு, சோத்திரம், என்னென்னலாம் இருக்கு. சோத்திரம். அங்கெல்லாம் சும்மா எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்க்கலாம் போனேன். ஆமே. அதெல்லாம் கேள்விப்பட்ட. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, அதெல்லாம் சாதாரணம் பாஸ்டர். ஆமே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கழுவப்பட்ட பஞ்சு பாருங்க. அந்த காக்கா கடைசியில் என்னாச்சு பாருங்க, வாசிங்களேன். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை, இல்ல 7ஆம் வசனம், ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் பாருங்க. ஏன் அதுக்கப்புறம் திரும்ப போகிறது வர்றதுமா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே விடும்போது என்ன செய்தது? போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது போக்குவரத்துமா இல்லை, ஸ்டாப். ஆமென். இப்போ பாருங்க, இது எதை குறிக்குது நான் வரேன். பட் நோவா திரும்ப என்னது அனுப்புகிறான்? த டவ், புறா, கிளீன் பேர்ட். ஆமென். த பியூரிட்டி ஒன், பியூரிட்டி, த மாடஸ்டி, தன்னடக்கம் உள்ளது. த பியூரிட்டி, த பியூர் ஒன். பாருங்க. இப்போ now he released dove, it came back. 8ஆம் அதிகாரத்தில் 8 - 12 வசனங்கள் வரை வாசித்து பாருங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல், தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கெல்லாம் போயிட்டேன் ஐயா, எங்க பார்த்தாலும் ஒரே அசுத்தம். நம்ம யூடியூப் சேனலுடைய சிம்பிளே அதான். புறா இறங்குற மாதிரி இருக்காது, டவ் டேக் ஆஃப். ஆமென். ஹல்லேலூயா. அது ரெடியாக டேக் ஆஃபில் இருக்கும். உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுதல் தேடியும் இடம் கண்டடையாமல்
திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து after 7 means ஒரு பூரண நாட்கள், the days of tribulations, பூரண நாட்கள், அது புறாவை வெளியே விட்டான். மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இன்னும் 7 நாள் பொறுத்து after 7 days புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. Amen. The last time he released the dove and it did not return. He know that it had found a clean place to settle down. Amen. அவங்களே பாரக்கூடிய ஒரு ஸ்தலம். Amen. Hallelujah. தேவனுடைய பிள்ளையே, அருமையான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய பழைய ஜீவியம் பன்றிக்கு ஒப்பாக இருக்கிறது, காக்காய்க்கு ஒப்பாக இருக்கு, ரேவன். ஆமென். எப்பொழுதும் அசுத்தமானவைகளையே மேய்ந்து கொண்டிருக்கும். Our new nature is like the sheep and the dove. Man yearning for that which is clean and holy. கடைசியாக வாசிங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். தேவனுடைய ஆவி, நீங்கள் தேவனுடைய ஆலயம், the ark of God. The ark of God settled at place of Ararat. Hallelujah. ஆம் தேவனுடைய பிள்ளை, கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். மீண்டும் வாசிங்க 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. ஜெபம் பண்ணும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசி நீங்க சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஆகவே தான் இந்த டங்கெட் கட்டும் பொழுது, நெகேமியா 3:14 மீண்டும் படிங்க. குப்பைமேட்டு வாசலை பெத்லெகேமின் மகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி, பாத்தீங்களா, he repaired the altar. பழுது பார்த்து கட்டினான், சரி செய்து கட்டினான், சரி செய்யப்பட வேண்டியதை சரி செய்து கட்டினான். ஆமென். ரிப்பேர். ஆமென். சரி செய்ய வேண்டியதை சரி செய். அதை கட்டி அதற்கு கதவுகளையும், பாத்தீங்களா, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஆமென். Jesus is the door. I am the door. Hallelujah. Amen. Hallelujah. Amen. சரியா இருந்து பார். நோவா பேழையில உள்ளே விட்டு கதவை அடைத்தார். He locked. ஸ்பிரிச்சுவல்ல சரியா உன்னை லாக் பண்ணி வைப்பார். எந்த அசூசி உன்னை தொடாது, எந்த ஃபில்தினஸ் உன்னை தொடாது, எந்த அன்யோக் உன்னை தொடாது, எந்த நான் பிலீவர்ஸ் உன்னை தொட முடியாது. கரங்களை வைத்து கத்தர்களில் சோமணும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசிகளும் நீங்க சுத்திகரித்து கொண்டு யோபகத்தை ஆண்டவரே பரிசுத்தமாக்குதலை பூரணமாக அனுசரிக்கும்படியாக இந்த மாலை வேளையில் கர்த்தர்களுக்கு தந்த வேதத்தின் மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்படியாக நாங்கள் ஆண்டவரே பவுல் சொன்னதே போல கிறிஸ்துவுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று போட வேண்டிய எல்லா ஓல்டு ஃபில்தினஸ், ஓல்டு லைஃப்ஸ், இன்னும் மாம்சத்திலும் ஆவிலும் ஒட்டியிருக்கிற அசூசி, எஸ் த லிட்டில் 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 அமேன் ஸ்தோத்திரம் ஃபில்தி அமேன் டஸ்ட் உதறிவிட்டு நாங்கள் எழும்ப எனக்கு உதவி செய்யப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேலான கிருபை, நாங்கள் அதில் பிரவேசித்து கிருபையின் மேல் கிருபை அடைந்து
மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். சபையின் மேன்மையை காத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே செய்து ஆசீர்வதி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின் கரம் கடந்து வரட்டும். Bless them, Lord Jesus. Fill the power of glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடு.